நாங்கள் என்ன ட்ரெண்ட் பண்ண போகிறோம்னு இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இவங்க அதை முன்ன பின்ன யூடியூப்பில் டிக்டாக்ல அங்கே இங்கே பார்த்துருக்காங்களான்னு தெரியாது. ஒரு ஃபோன் டார்ச் இருக்குல்ல, அதை இப்படி ஃபோன் டார்ச்சை வச்சு அதுக்கு மேலே ஒரு கிளியரான கிளாஸை வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மஞ்சள் போடுறாங்க. போட்டோன்னே இந்த ரூமே மஞ்சள் கலர் லைட்டாக எரியுது. இது ஒரு ட்ரெண்டுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் பரவி இப்போ நம்ம ஊருக்கு வந்துருச்சு. பார்த்ததுக்கு சும்மா இருக்கலாமா, அந்த ட்ரெண்டை நம்மளும் பண்ணி பார்க்கலாமே ஆசையாக இருந்தது. எல்லாரும் பண்ணுறாங்க. குழந்தைங்களை கை வச்சு, குழந்தைங்களுக்குலாம் வினோதமாக இருக்குது. அது எப்படிங்க தண்ணியில் மஞ்சளை போட்டால் ரூமே மஞ்சள் கலர் லைட்டு எரிகிற மாதிரி அடிக்குது. அது இன்றைக்கி உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது க்ளோ இன் த டார்க், அதான் அதோட பேர். நம்ம ஒரு பேர் எப்பவுமே மஞ்சப்பொடி க்ளோ ட்ரெண்டுன்னு. ஸோ டர்மரிக் க்ளோ இன் த டார்க் ட்ரெண்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த ட்ரெண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 3 பேர். நான் சொல்ல இப்போ ஐட்டங்களை தேடி எடுக்கணும். மஞ்சள், ஓடு ஓடு ஓடு, மஞ்சளை தூக்கு மஞ்சளை தூக்கு மஞ்சளை தூக்கு மஞ்சளை தூக்கு. மஞ்சள் ரெடியா? ஓகே மிஸ்டி, வெள்ளை கிளாஸ் எடுங்க. கிளாஸ் இதே எடுங்க. தண்ணி கொஞ்சம் தேவை நமக்கு. சரி, அப்படியே ரூமுக்கு வாங்க. இருட்டு. மிஸ்டர் சொல்லுது என்ன இருட்டா இருக்குன்னு. இருட்டு தான்டா முக்கியம், குருட்டு பயலை அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெண்டு இருட்டில் தான் பண்ணணுமா. சரி, நீங்கள் போய் சேர் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே காய்ஸ், 3 பேர் ரெடி. இங்கே ஃபோனை டார்ச் லைட்டை ஆன் பண்ணி குப்பரை போட்டுறணுமா. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இந்த கிளாஸை வைக்கணுமா. வா, ஓகே. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவான். நல்லா இருக்கு. இதுவே நல்லா இருக்கு. வேலை செய்யும் போல இருக்கு. இந்த லைட் மேல வந்த மாதிரி இருக்கு. தண்ணி ஊத்த, இந்த பிரிசம் எஃபெக்ட். சரியா? இப்ப லைட் ஆஃப் பண்ணுங்க. இதுவே நல்லா தான் இருக்கு. ஏங்க நல்லா தான் இருக்கு. ஜிகி 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 பாருங்க, அந்த சூரிய வெளிச்சம் அந்த தண்ணியில பட்டு வருமே வெளிச்சம். இதுக்குன்னு இத போடும்போது ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு படம் ஓம் சாந்தி ஓம்ல அந்த பாட்டு தான் போடணுமா. ஸோ மன்னிச்சுக்கிங்க, போட்டால் காப்பிரைட் வந்துடும்ல. அதனால நான் தனியாக அதை பாடி எடிட்டிங்கில் நான் சேர்த்துக்கிறேன். சரியா? அந்த வரும்போது அப்படியே மேஜிக்கல் வாய்ஸில் அதை கேட்பீங்க. சரி, ஒரு ஸ்பூன் நிறைய அள்ளிக்குவோம். ரெடியா? எல்லாம் கிட்ட வாங்க. அப்படியா? நம்ம என்னங்க இந்த கலர் லைட் எல்லாம் வாங்குறதுக்கு அங்க வாங்குவோமா இங்க வாங்குவோம்னு பார்த்தா ஒரு டார்ச் தண்ணி கலர் பொடி போது கோல பவுடர் கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் தேயில சாயம் போட்டா கலர் மாறிடும். வேற என்ன இருக்கு? மிளகா பவுடர் இருக்கு, மஞ்சள் பவுடர் போட்டு பார்த்தாச்சு. மிளகா பவுடர் போடலாம். வேற என்ன கலர்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு? இருங்க கொஞ்சம் ஆட்டி பார்ப்போம். அந்த இது இருக்குது தானே. ஏங்க ஆமா, லைட் எரியுதுங்க. இங்க பாருங்க. நல்லா இருக்கு. வீடியோக்கு நல்லா இருக்கு. இது ஒரு ட்ரெண்ட். இப்ப இதை இப்படி அவங்க நல்ல டாலான கிளாஸ் வச்சுட்டு போட்டோன்னே அது அப்படியே கீழே வர்றதெல்லாம் நல்லா இருக்கு. இதுவே நல்லா இருக்கு. இப்ப நம்ம இதுக்கு மேலேயே மிளகா பொடி போட்டா வித்தியாசம். ஆல்ரெடி இந்த கலர் கீழே தேங்கிருச்சு பாருங்க. வேற என்ன மிளகா பொடி இருக்கு? வேற என்ன இருக்கு நம்மகிட்ட கலரு? வேற என்ன இருக்கு? அந்த இதெல்லாம் முடிஞ்சு. சரி மிஸ்டர் என்ன பண்ணுங்க, இதை கொட்டிட்டு தண்ணி எடுத்து மிளகா பொடியோட அடுத்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறது குங்குமம். ஸோ லைட் இதை வச்சுக்குவோம். கொஞ்சம் குங்குமத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன கொஞ்சம் நல்லா அல்லு போடாத, கொஞ்சம் கையில் நல்லா அல்லு. சரியா? இப்போ மிஸ்டி போடட்டும். ஓகே, இந்த பிஜிஎம் இது கொஞ்சம் கலங்க வைப்போம். ஸ்டார்ட். வெயிட்டா இருக்கணுமோ? கூட போடாது.
ஒரு அளவுக்கு ஒரு பிங்க் கலர் வந்திருக்கு. ஆனா வந்திருக்கு அந்த கலர் கொஞ்சம் கலக்கி விட்டானே. இல்ல அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அது அழகா இருக்குன்னு அந்த இறங்குறது நல்லா இருக்குங்க. ஆமா இருக்கு. நல்லா நீங்க தள்ளி கொஞ்சம் இறங்குது. அந்த கலர் தெரியுது. ஆனா மஞ்சள் தான் கொஞ்சம் அந்த சுவிட்ச் போட்ட மாதிரி ஜக்குன்னு எரிஞ்சுது. மஞ்சள் தான், அதனாலதான் எல்லாம் மஞ்சள்லயே செஞ்சிருக்காங்க போல. சரி இப்போ வருது வருது ரெட் கலர் லைட் வருது வருங்க. ஆஹா இது தெரியாம நான் இது தெரியாம நான் கக்கஸுக்கு தேவையில்லாம பல்பு வாங்கிட்டாங்க. இப்ப ரூமுக்கு நைட் பல்புக்கு பாவிக்கலாம். போன் முடிய எரிஞ்சிட்டு. ஆமா போன் எப்படியும் அது போன் லைட் பத்தாது. நல்லா இருக்குங்க. சரி இப்போ அடுத்தது மிளகா பொடியா போட்டு பார்ப்போம். தண்ணி எடுத்து ரீஃபில் பண்ணிட்டு வா. ஓகே காய்ஸ், இப்போ அடுத்த ரவுண்டு. அதுல வச்ச உடனே ஒரு பிரகாசம் வருது. பிரகாஷா யார் இது? பிரகாசம் இதுல வச்சா பிரகாஷ் வராரா? இப்ப எல்லாரும் மூக்க மூடிங்க. ஆமா, நெடி ஒன்று அடிக்க போகுது. இப்போ வந்து நம்ம மிளகா பொடி போட்டு பார்ப்போம். இதுவும் லைட்டா ஒரு மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. ஆனா ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் வரும். ஆரஞ்சு ஃப்ளேவரா ஒரு ஆரஞ்சு கலர் வரும். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து மஞ்சள் அளவுக்கு டென்ஸா வெயிட்டா இருக்குமா? இருக்கும் நினைக்கிறேன். சரி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே. மஞ்சள் மாதிரியே இருக்கு. இல்ல கொஞ்சம் டார்க்கா இருக்கு. நல்லா இருக்கே. அங்க அந்த ஃப்ரேம்ல பாருங்க கலர் அந்த பல்ப் எரியுற மாதிரி. ஐயோ நல்லா இருக்குங்க. அங்க போய் கரையிறாரு ஆறுதல. அதான் நல்லா இருக்கு. இப்படி க்ளோ ஆகும்ங்கிறத நான் நினைச்சேன் ஏஐல பண்றாங்க போல வீடியோலன்னு பார்த்தா நடக்குது. ஆகுது. டண்டா யாரு? இவன் ஒருத்தன் படத்தை முழுசா பார்க்காம இருட்டுக்குள்ள வந்து டண்டா யாருடி டண்டான்னா டண்டா தான் என்னட்டு மறுபடியும் டண்டா யாருடி டண்டாண்டா ஓ ஜண்டாவா இதெல்லாம் சொல்றதுக்கு முதல் படத்தை போய் முழுசா பார்த்துட்டு வா. டண்டாவா டண்டா நல்லா இருக்குங்க. அந்த கையில அந்த லைட்டு பாருங்க நல்லா இருக்கு. இது என்னங்க ட்ரெண்டு? இப்போ நான் சின்ன வயசுல காட்டின ஒரு ட்ரெண்டை காட்டுறேன். ஆடி போவீங்க பாருங்க. எப்படி என் கையை பாருங்களா ரெட் ஆயிருச்சு. பார்த்தீங்களா போற இடம் எல்லாம் ரெட் ஆகும். பார்த்தீங்க பாருங்க பெருவிரல் ரெட் ஆகும். இதுதாங்க ட்ரெண்டு. கண்ணு ஒரு மாதிரி செஞ்சுட்டு முகத்துக்கு லைட் அடிப்பாங்க மறந்துரும். இதை விட்டீங்க பாருங்க. இப்போ பாருங்க இதுதான் 90s பேய் படங்களோட ஒரு 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 பேய் எஃபெக்ட். சும்மா அப்படி இருட்டில் வந்து பயமுறுத்தினா கூட பயப்பட மாட்டோம். டக்குன்னு வருவாங்க டண்டா டண்டாவை பார்த்தாதான் ஐயோ அப்படின்னு நமக்கு பயம் வரும். ஓகே மிஸ்டர் இதை ஊற்றிட்டு தண்ணி எடுத்துவாங்க. ஒரே ஒரு வாட்டி லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் போட்டு பார்த்துட்டு கடையை மூடுவோம். காய்ஸ் ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால பிடிச்சது. ஆமாம் டண்டா டண்டா இதுக்கு பேர் புது பேர் டண்டா ட்ரெண்டு. சரி நம்ம நிறையா போடாமல் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம். சரி அம்மா போடட்டும். நீ நான் இன்னும் போடவே இல்லை. சரியா? ரெடி 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 டண்டா மூத்த கிட்ட கொண்டு வாங்க. நம்மளோட மூத்துல லைட் எப்படி அடிக்கணும் டண்டா. ஓகே गाइस லைட் ஆன் பண்ணு. சும்மாவே பார்க்க முடியாது. ஏங்க லைட் போட்ட உடனே லேம்ப் ஆயிருச்சுங்க. எனக்கு பார்க்க ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கு. அதான் மிஸ்டி எடுத்து குடிச்சாலும் குடிச்சிரும். எனிவேஸ் ஆனா வெளிய எடுத்தா பாரு. வெளிய எடுத்தா ஒண்ணும் இல்ல. இப்போ பாருங்க இப்போ நான் டார்ச் ஆன் பண்ண பாருங்க. இப்போ நான் டார்ச் ஆஃப் பண்றேன். இப்போ பாருங்களேன் சாதா மஞ்சள் தண்ணி வீட்டுக்கு தெளிக்கிற மஞ்சள் தண்ணி. காய்ஸ் இந்த ட்ரெண்டை நான் டாஞ்சுண்டா எல்லாரும் குடும்பத்தோடையும் சோலோவாகவும் கப்புள்ஸாகவும் குழந்தைங்களை வச்சு படம் காட்டுறதுக்கு எல்லாரும் பண்ணினாங்க. சரி நம்ம மட்டும் ஏன் நம்ம நெளிச்ச வயனா நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு தான். 2 குழந்தை வர இருக்கு. யாரு எங்க இப்போ அந்த குழந்தை இப்போ காட்டு இப்போ காட்டு நீ ஒன்று அடுத்தது
கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, டேய் அதுக்கு தான் புதுசாக கல்யாணம் பண்ண ஜோடி சின்ன சிரிச்சுங்க ஓடி விளையாடுதுன்னு. இப்போ கல்யாணம் பண்ண அவங்களே சிரிச்சுன்னா இன்னும் கல்யாணமே பண்ணிக்காதண்ணா அவங்களோட சிரிச்சு மாமா அப்படிங்கிற இவங்களே குழந்தைன்னா அப்போ நான் யாரு? நானும் பிறக்கவே இல்லை. காய்ஸ் இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரெண்ட் இருக்குது. அது யாருமே தமிழில் இன்னும் பண்ணி நான் பார்க்கல. ஆக்சுவலி இப்போ அதை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. நிறையா ஃபாரினர்ஸ் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த ட்ரெண்டுக்கு தான் போகிறோம். அந்த ட்ரெண்ட் எப்படி பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத வந்து பாருங்க வாங்க. மச்சாங்க பாரு இப்படி பாரு யார் தெரிதா? எப்படி இது வந்து அம்மாக்கள் அவங்களோட இந்த சின்ன வயசு குழந்தை இதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்களாம். எப்படி இருக்கு வேணே புதுசாக பிறந்த குழந்தை கண்ணாடியில் போட்டு தாடி பேசிருக்கீங்க. நல்லா குழந்தைய தூக்கி பிடி. குழந்தை ஒழுங்கா அப்படி கீழே விழுந்துற போகுது. குழந்தைக்கு மூஞ்சி மறையுது. பொத்தி வச்சு குழந்தை அப்படி நல்லா இருக்குல்ல? அப்படியே மிஸ்டர் பின்னுக்கு வந்து காட்டுங்க. பின்னுக்கு இந்த ட்ரெண்டை செய்யறதுக்கு என்ன போஸ்ட்ல நிக்க வேண்டியது பாருங்க. இது குழந்தை அப்படிதான் இருக்குதானே மாணிக்கம். அந்த இந்த படம் இருக்குல்ல கும்கி படத்துல இப்படி இப்படி அதை போத்திட்டு குளிஞ்சு நின்று அண்ணா என்ன இப்படி முக்கால போட்டு குனிஞ்சிருந்தா பெரிய யானை கண்ணுக்கு குட்டி யானை மாதிரி தெரியவேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த பாருங்களேன் ஒரு குழந்தை ட்ரெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு பண்ண வேண்டி இருக்குன்னு. நல்லதா இருக்கு. ஓகே நல்லா தெரிஞ்சுச்சா? இப்போ நீ இப்படி இல்லை அப்படி இல்லை கையை முன்னுக்கு நின்று கையை முன்னுக்கு நின்று கையை பின்னாடி சரியா? நீ தூக்குன சரியில்லையே. இந்த துணியெல்லாம் இப்படி 2 கையில் வச்சுக்கணுமே. உள்ளபடி உடம்புல தள்ளுறீ. இன்னும் கொஞ்சம் நீ பின்னாடி போற அப்படி நில்லு. அந்த துணியை நீட்ட வாக்கில் பிடிச்சி அவளோட தலைக்கு கிட்ட கையை வை. இது காய்ச்சல் ஆஸ்பத்திரி கூட்டி போவாங்க. இருங்க இருங்க இருங்க. நீ எங்க குழந்தை மூத்த காணல. உள்ள வாடி தலையை இது வந்து குழந்தை ட்ரெண்ட் இல்ல. வயசான குளிர்ஜலத்துல நடக்கிற கிழமைகள் ஆஸ்பத்திரி கூட்டு போகலாம். ஐயோ இது ஒரு ட்ரெண்ட் பார்த்தேங்க, நல்லா இருக்குங்க. பணியாரம் 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 விட்டுக்கோ. இந்த ட்ரெண்டை நம்மளால நம்ம குடும்பத்தில் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு வித்தியாசமான ஹைட்லையும் இவங்க 2 பேரும் வித்தியாசமான ஹைட்லையும் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெண்டை பண்ணணும்னா முடியலை. இப்போ பார்ப்போம் அம்மா மிஸ்டியை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி பண்ணட்டும் வாங்க. ஓகே இப்போ இந்த இது ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். பின்னாடி அந்த ட்ரெண்டுக்கு பேபி ட்ரெண்டுக்கு பாருங்க ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது கம்ப்ளீட் ஆனோன்னு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா பாருங்க தலை இங்கே இருக்கு, கழுத்தை முடிச்சு உடம்பு இங்கே வச்சிருக்காங்க. கழுத்துக்கு நேரம் உடம்பு வச்சுக்க. நீ கொஞ்சம் தலையை மட்டும் முன்னாடி நிட்டு. குழந்தை மாதிரி தலையை சாட்சி படுத்துக்க. சத்தியமா ஆஸ்பத்திரி தான் கூட்டி இவருக்கு தக் லைஃப் கமல்ஹாசன் மாதிரி இருக்குது. ரெடியா? குழந்தைய தூக்கிட்டு நடந்து வர முன்னாடி என்ன உடம்பு தனியா பிச்சு வருது. அவங்க இந்த ட்ரெண்ட் எப்படி பண்றாங்க தெரியல. நாங்க பண்ணின ட்ரெண்ட்ல சக்சஸா வந்தது இந்த மஞ்சள் பொடி தான். ஐயோ ஐயோ எங்க குழந்தையா இருக்கிறது கஷ்டம் போல. குறுக்கெல்லாம் வலிக்குது இப்படி குடிஞ்சிட்டு இப்படி நிற்கிறதுக்கு. ஓகே காய்ஸ் இது ஒரு சின்ன ஒரு ஃபன் வீடியோ தான். அந்த 2 ட்ரெண்டை பார்த்துட்டு அதை நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சது தான். 2மே செம ஃபன்னாக இருந்தது. நாங்கள் நல்லா தரவாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதெல்லாம் ஒரு செலவும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஃபேமிலியோட சேர்ந்து இந்த மஞ்சள் பொடியையும் இந்த பேபி ட்ரெண்டையும் பண்ணி பாருங்கள். அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட பண்ணி அந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா என்னைய டேக் பண்ணுங்கள். அந்த பேபி ஃபோட்டோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உங்களை நாளைக்கு வேறு vlogல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.